ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதினி பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பிளெயின் கோவா நீங்கள் கடைகளில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பிளெயின் கோவா பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கேனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் சுண்டி வரும்போது நமக்கு கிண்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோவா பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கும். நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பொங்கி ஊற்றிடும். நம்ம கிட்டேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின பால் பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் ஆறின பிறகு கட்டி ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 246 கிராம் கிடச்சிருக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 200 கிராம் சுகர் எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் அதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 150 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்க போகிறேன். 50 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். அடுத்து ஊற வச்சு தோல் நீக்கின பாதாம் 35 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி மொத்தமாக 6 முட்டை எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 3 முட்டை நான் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளெயின் கோவா 200 கிராம் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக பொரித்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நம்ம போட்ட கோவா அண்ட் எக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க சுகர் அண்டு ப்ரௌன் சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோன்னா, அது ஒரு கலர் கொடுக்குன்றதுக்காக தான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் தேவையில்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த 3 எக்கு ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்க சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தோல் நீக்கின பாதாம் வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாத நல்லா கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் கலந்துகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நல்லா பேட்டர் கட்டியாகி வரும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கட்டியாகி வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் சாஃப்ரான் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாஃப்ரான் எசன்ஸ் இல்லைனாலும் ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அது ஒரு 3 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நான் இன்றைக்கி 8 இன்ச்சு ஸ்கொயர் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் கீழே நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஊற்றி எடுத்துக்கிறேன்.
பேட்டர்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மேலே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஓடிஜி வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் ப்ளேஸ் பண்ணி பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அந்த மேலே வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேக் ஆகி வந்துடுச்சு. பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ வந்துட்டு மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மாய்ஸ்டாகவே இருக்கும். இப்போ வந்துட்டு பீசஸ் போட்டு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. இப்போ உள்ள லேயர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு ரீப்ளை பண்ணுவேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.